பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கல்வாரியை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. கல்வாரி மாத்திரம் குறுக்கிடாவிட்டால் ஆண்டவரே நாங்கள் தூரமாக இருப்போம், அந்நியராக இருப்போம், பரதேசிகளாக இருப்போம், பாவிகளாக இருப்போம். ஆண்டவரே மரித்தும் போயிருப்போம் தகப்பனே. ஆண்டவரே கல்வாரி போட்ட பிச்சை நாள் இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். இந்த நாளில் இந்த நித்திய ஜீவனை பெற்றவளாக இருக்கிறோம். அந்த நாளில் ஆண்டவரே இந்த கல்வாரியை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அந்த கல்வாரியின் நாயகனை போற்றும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. மீட்பரே மீட்பரே எங்கள் மேன்மை நீரே. ஆமாண்டவரே, இந்த ஆராதனை ஆண்டவரே கல்வாரியை மகிமைப்படுத்துகிற ஆராதனையாய் ஆசீர்வதித்து தருவீராக. இன்றைக்கும் ஆண்டவரே அந்த கல்வாரியின் அன்பின் மூலமாய் ஆண்டவரே யாரை தெரிந்து கொண்டீரோ அவர்களை நீர் இழுத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் எங்கள் மத்தியில் இந்த கல்வாரி அன்பை ருசி பார்க்காத மக்கள் இருப்பார்கள் என்றால் அவர்களும் இந்த நாளில் இந்த கல்வாரியின் மேன்மையிலே பங்கு பெற கிருபை தாரும். ஆசீர்வாதம் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. Thank you Jesus. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாய் திவ்ய ஊற்றை காட்டும். மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. ஆவியே கல்வாரியில் ரட்சிப்பை பெற்றேனே. ஞான ஜோதி தோற்றவும் கண்டு பூரித்தேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. இரட்சகா கல்வாரியில் காட்சி கண்டோனாக பக்தியோடு ஜீவிக்க என்னை ஆழ்த்தினாக. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. இன்னமும் கல்வாரியில் ஆவலாய் நிற்பேனே. பின்பு மோட்சலோகத்தில் என்றும் வாழுவேனே. மீட்பரே மீட்பரே எந்தன் மேன்மை நீரே. விண்ணில் வாழும் கடவுள் நன்மை செய்துவீரே. Amen, 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 amen. Hallelujah. Hallelujah. Thank you Jesus. 16 சிறந்தவர் அருமையுள்ள அந்த கேடு அடைந்தார். முற்றிலும் அழகானவர் அருமையுள்ள பார்க்கக்கூடிய ரூபம் இல்லாதவர்களாய் காணப்பட்டார். இந்த நாளிலே அவரை பார்த்தவர்கள் அவருடைய முகத்தை திருப்பிக் கொண்டாண்டு வாசிக்கிறோம். அந்த கல்வாரி நாயகனை தொடர்ந்து நோக்கி பார்த்து
அவரை மகிமைப்படுத்தலாம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah. முற்றிலும் அழகானவர், எல்லாரிலும் மாசிறந்தோர், தேவாதி தேவனானவர், இயேசு கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, பேருள்ளவான் கொண்டீர், என்னை மீட்க வருந்தீர், கல்வாரி நாயகா, காயப்பட்டு நொறுங்குண்டு, பாவம் துன்பம் சுமந்தோராய், தேச சிலுவையில் ஆண்டார், கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளமாய் கொண்டீர், என்னை மீட்க வருந்தீர், கல்வாரி நாயகா, ஜீவன் சமாதானம் நீய, சிறையுற்றோரின் மீட்புக்காய், இரத்தமாம் மூச்சை நீரந்தார், இரக்க கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளமாய் கொண்டீர், என்னை மீட்க வருந்தீர், கல்வாரி நாயகா, நமக்காய் பெற்ற வரங்கள், சுத்தங்கள் யாவும் நல்கிட, அன்பர் தாம் வெள்ள ஊற்றினார், தயாள கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளமாய் கொண்டீர், என்னை மீட்க வருந்தீர், கல்வாரி நாயகா, உம்மை மகிமை மையமாய் கண்டு களிப்பேன் என்பது, இவ்வுலகில் எல்லாருடன் ஒப்பற்ற கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளமாய் கொண்டீர், என்னை மீட்க வருந்தீர், கல்வாரி நாயகா, கல்வாரி நாயகா, ஏனுள்ளமாய் கொண்டீர், என்னை மீட்க வருந்தீர், கல்வாரி நாயகா. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையுள்ள குட் ஃப்ரைடேன்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆமென். ஹalleluya. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தலாம். நான் உம்மை பற்றி ரட்சகா வீண் வெட்கம் அடையேன், பேரன்பை குறித்து ஆண்டவா நான் சாட்சி கூறுவேன். ஆமென். ஹalleluya. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். Thank you Jesus. Hallelujah. Amen. Thank you Lord.
சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அந்த சிலுவை அண்டை எங்களுக்கு பாக்கியம் உண்டு தகப்பனே. அங்க எங்களுக்கு மேன்மை உண்டு, எங்களுக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த நாளிலே தொடர்ந்து தகப்பனே, யாராவது இந்த சிலுவை அண்டை வராமல் இருந்தால் இன்றைக்கு வந்து அந்த பாக்கியத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். தொடர்ந்து சிலுவை நாயகனை நாங்கள் உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குட் ஃப்ரைடே, குட் ஃப்ரைடே தமிழில் என்னங்க பெரிய வெள்ளிக்கிழமை. மலையாளத்தில் how do people, I don't know, how do people call it in Malayalam? Any Malayali சொல்லுங்க, என்னம்மா? துக்க வெள்ளியா? துக்க வெள்ளியா மலையாளம்? துக்கவள்ளி, 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 துக்கவள்ளி. How does it go? Telugu people, any Telugu people, do you know how do they call it in Telugu? என்னம்மா? மஞ்சிசத? what do you mean மஞ்சிசத? அப்படின்னா நல்ல நல்ல வெள்ளி. பாரு தெலுங்குக்காரன் நல்லா சொல்கிறார், நல்ல வெள்ளிக்கிழமை. ஆமென், ஆமென். சால மஞ்சிது, some they say. Very good, very good. Amen, hallelujah. How does it go in Hindi? Hindi बोलिए. Hindi தெரியாதா? Hindi how do the people call it in Hindi? Any idea? ஆண்டவரே உங்களெல்லாம் காட்டி கொடுக்குறாருங்க. Amen. What's so special about this Friday? Why do people call it a Good Friday? ஏன் இதை ஒரு பெரிய வெள்ளிக்கிழமை, ஏன் இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை என்று அருமையாளே அழைப்பது காரணம் இது ஒரு பாடுபட்ட ஒரு நாள் அல்லவா? இன்னும் சொல்ல வேண்டிய அருமையாளே, இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை கூப்பிடுவது ஒரு it's very sad that people call it a Good Friday, or rather it's quite strange that people call it Good Friday. We can even say it is quite sadistic for people to call it a Good Friday, because it's a Friday where Christ suffered. ஐயா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டார், அது நல்லதுன்னு சொல்றது, ஐயோ இது கொடூரமான காரியம்பா. ஒருத்தர் பாடுபட்டு செத்ததையா ஒரு நல்ல கிழமை நல்ல நாள்னு சொல்லுவாங்க? பாடுபட்டு கொடூரமா கொல்லப்பட்ட ஒரு நாளை எப்படி ஐயா நாம் நல்ல நாள் என்று கொண்டாட முடியும்? ஆனாலும் இந்த உலகம் பார்க்கும் பொழுது, உலகம் எங்கும் இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை, இட்ஸ் a good Friday, இது ஒரு பெரிய வெள்ளிக்கிழமையாக கொண்டாடுகிறதை பார்க்கிறோம். ஐயா எனக்கு விளங்குது, ஒரு கெட்டவங்க சாகரம், நம்ம ஊரில் கூட தீபாவளி கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு சொல்கிறாங்க அவன் கெட்டவனா, எல்லாரும் சொல்கிறது அவங்க கெட்டவனா, அவன் கெட்டவன் என்ன பண்ணாங்க, செத்துட்டான், கெட்டவன் செத்தான், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொண்டாட்டமாக அது விளங்குதுமா எனக்கு. ஏதோ கதையோ உண்மையா, அது ரெண்டாவது ஏதோ ஒன்றுமா. ஆனால் அது ஏன் கொண்டாடுறாங்கன்னா, கெட்டவன் செத்தான் நாங்கள் கொண்டாடுறோம், விளங்குது. எப்படியா நல்லவங்க சாகும்போது, எப்படி நல்லவங்க சாகும்போது எல்லாரும் துக்கமாக தான் இருக்கணும், அது ஒரு துக்கமான நாளை தான் அனுசரிக்க வேண்டும். அப்படி இருக்கும்பொழுது ஏன் நல்லவர் ஒருவர் மரிக்கும் பொழுது அதை உலகம் அதை நல்லது என்று சொல்லி எப்படி கொண்டாட முடியும்? How can the world celebrate when a good man died? When a good man died, we all know that the one who he was falsely accused, நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவர் பொய் குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டது. அவரை நியாயம் தீர்த்த நீதிபதி சொல்லுகிறான், இவர் எந்த குற்றத்தை நான் பார்க்கவில்லை. அவரை காட்டி கொடுத்த அந்த ஒரு சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே. எந்த அளவுக்கு குத்தப்பட்டானா போய் தற்கொலை பண்ணிட்டாமா. அவனுக்கு மனசு தாங்கல, ஐயோயோ இது குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லிட்டு போய் தற்கொலை பண்ணிட்டான். the executioner, அவரை கொன்ற அருமையாளே அந்த அந்த 100க்கு அதிபதி, அந்த ஒரு அருமையாளே அந்த ஒரு மரணத்தை விசாரித்த கண்காணித்த அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். அப்படிப்பட்ட நல்லவர் உடைய மரணத்தை எல்லாரும் துக்கம், ஐயோ இப்படிப்பட்ட நல்லவரை கொண்டுட்டீங்களே என்று ஒப்பாரி வைக்கிறது பதிலாக இன்னைக்கு கொண்டாடுறாங்களே எப்படி. ஆனால் சிலவங்க ஒப்பாரி வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, சிலர் இன்றைக்கி துக்க கஞ்சி குடித்து என்னென்னமோ பண்ணி. சின்ன வயசில் நான் அம்மாவுடைய அங்கே இந்த கீழ்பாக்கில் நான் இருந்த பொழுது இந்த ஒரு குட் ஃப்ரைடே அங்கே இருக்கிற சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க அங்கே ஒரு சர்ச்சு பக்கத்தில் இருக்குது. அந்த சர்ச்சில் அந்த 7 வார்த்தைலாம் சொல்லி பண்ணுவாங்களே, அந்த வழியாக நான் போனேன். சின்ன வயசில் போனால் எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறாங்க. பொய் சொல்ல உண்மையாக சொல்கிறேன், எல்லாம் அழுகுறாங்க. எங்கள் பெரியம்மா உட்பட அழுகுறாங்க.
உள்ளே எட்டி பார்த்தா பெட்டிலாம் எதுவும் இல்லை, பெட்டிலாம் இல்லை. அழுதுட்டு இருக்காங்க. நான் வந்து அம்மா கிட்ட சொல்ல, அம்மா 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 எல்லாம் அழுகுறாங்க, பெருமா கூட அழுகுறாங்கம்மா, அருவா. சும்மா அப்படி தான் வந்தோம், அப்படி தான் பண்ணுவாங்கடா. விளங்கலம்மா எனக்கு, எல்லாம் அழுகுறாங்கம்மா. அப்படி இல்லைம்மா, இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை, இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. ஆமென். போன வாரத்தில் ஒரு எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, இன்னும் நிறைய இடத்துல இந்த குட் ஃப்ரைடே ட்ராமாலாம் திரும்ப திரும்ப நடக்கும். ஒரு இடத்துல ஒருத்தர் வந்து சிலுவை தூக்கிட்டு போகிறார், அங்கெல்லாம் போட்டுட்டு சிலுவை தூக்கிட்டு போகிறார், பின்னாடிலாம் ஷார்ட்ஸ் போட்டு வராங்க. சரி, இது வந்து ஏதோ ஒரு சர்ச்சில் ஏதோ ஒரு ப்ரொசஷன் போகிறாங்க. இதில் நடந்த காரியம் உண்மையை சொல்கிறேன், எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. ஒருத்தர் என்ன பண்ணுறான், அதுவும் இப்போ இருக்கிற சிலுவை எப்படின்னா பெரிய சிலுவை இருக்கும், அந்த சிலுவைக்கு அடியில் வீல் இருக்கும், ரோட்டில் கொண்டு போகிறது ஈஸியாக கொண்டு போகிறதுக்கு. அது வேறு சிலுவைன்னு வச்சுங்க, வீலில் கொண்டு போகிறார். இதில் ஒருத்தர் ஷார்ட்ஸ் ஏறலாம் பண்ணால் சிலுவையில் ஏறி உட்கார்றாரு. சிலுவை ஏறிக்கும். இந்த மனுஷன் சிலுவை தூக்கி விட்டுட்டு எட்டி ஒரு உதை. ஐயா இது யூடியூப்பில் இது யார் பார்த்தீங்கன்னு தெரியல, நான் இதை பார்த்தேன். ஐயா அப்படிலாம் இல்லைம்மா, அப்படிலாம் இல்லைம்மா. ஏன்னா பிலிப்பீன்ஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சிலுவையில் லிட்டரில் கொண்டு போவாங்க. அவர் இப்படிலாம் பண்ண மாட்டார், ஒழுங்காக போவார். சிலுவையில் இறங்குவாங்க, பக்கத்தில் ஆம்புலன்ஸ் இருக்கும், உடனே ஆம்புலன்ஸ் இறக்கி கொண்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்து எல்லாம் தேர்த்திடுவாங்க. அப்படியும் இல்லைம்மா, அப்படியும் இல்லை. இட் வாஸ் ரியல். இன்னும் அநேக சபைகளிலே பொதுவாக கிறிஸ்தவர்கள் தியானிக்கிற இயேசு சிலுவையிலிருந்து பிரசங்கித்த 7 வார்த்தைகள், அது நம்மளுக்கு தெரியல பழக்கம், தப்பு இல்லைன்னு சொல்ல, ரொம்ப கரெக்டு, ரொம்ப நல்ல வார்த்தைகள், விசேஷத வார்த்தைகள். ஆனால் அந்த பாரம்பரியத்தில் நம்ம இல்லை. we are not here to celebrate or just to go through the 7 words of Christ. இயேசு சிலுவையிலிருந்து சொன்ன செய்தி அல்ல, அந்த சிலுவையின் செய்தியை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். we are not here to meditate on the message from the cross, we are here to meditate on the message of the cross. ஆமென். இந்த சிலுவை பற்றிய செய்தியை குறித்து வாசிக்கும் பொழுது கொரிந்துக்கு எழுதிய நிருபத்திலே பவுல் சொல்லுகிறார். வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கலாம். சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசம், கெட்டு போகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய ஒரு செய்தி, சிலுவையில் வந்த செய்தி உலகம் அருமையோடு அதை அனுசரித்து வருகிறது. அந்த 7 வார்த்தைகளை சொல்லி, நீ இந்த வார்த்தை, நான் அந்த சண்டை, சில சபையெல்லாம் சண்டை நடக்கும். அவங்கள கூப்பிட்ட என்ன கூப்பிடல, எனக்கு வருஷம் நீங்க அதே வார்த்தை தான் நம்புற நீ எனக்கு. ஐயோ, இது நிறைய கூத்தெல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கிருபையால் நம்மளுக்கு அந்த கூத்தெல்லாம் கிடையாது. ஆனா இன்னைக்கு சிலுவையிலிருந்து வந்த செய்தி அல்ல, சிலுவையை பற்றிய உபதேசம். கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, பைத்தியம். ஐயா, இன்றைக்கு அநேகருக்கு இது ஒரு புதிரான செய்தி, அநேகருக்கு இது புதிய ஒரு செய்தி, அநேகர் இதுக்கு விளங்கி கொள்ளாத ஒரு செய்தி. காரணம் என்னவென்றால், எப்படி ஐயா ஒருவர் பாடுபட்டு மரிப்பாராம், ஆனா எனக்கு அதெல்லாம் நன்மை கிடைக்குமா? அவருக்கே நன்மை இல்லை, அவர் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை, அவர் எப்படி என்னை ரட்சிப்பார்? இது நிறைய பேருக்கு புரியாத ஒரு செய்தியாய் பார்க்கிறோம். அருமையுள்ள, அவங்கெல்லாம் சாரி மன்னிக்கணும், அவங்கெல்லாம் யாருங்கள? கெட்டு போறவங்களுக்கு இது என்னங்க? இது பைத்தியம். அவங்களுக்கு விளங்கல, இந்த சிலுவின் பாக்கியம் உங்களுக்கு விளங்கல, தெரியல. கெட்டு போறவங்களுக்கு அது பைத்தியம். ரட்சிக்கப்படுகிறவர் நமக்கு, ரட்சிக்கப்பட்ட இல்ல, ரட்சிக்கப்படுகிற நமக்கு. இங்கிலீஷ்ல வாசிக்கிறோம் being saved. அருமையோல அறிந்து கொள்ளலாம், இன்னைக்கு சிலுவையில அருமையோல ஆண்டவர் முடித்து விட்டார். என் வாழ்க்கையில் இன்னும் முடியல, நடந்துகிட்டே இருக்கு. ஆமென், நடந்துகிட்டே இருக்கு. பக்கத்துக்கு ஆள் பார்த்து சொல்லுங்க, நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆமென். So it is being saved. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, யூதர்களுக்கு இது இடரலாய் இருக்கிறது, கிரேக்கருக்கு இது பைத்தியமாய் காணப்படுகிறது. என்ன பைத்தியம்? அருமையானவர்களே, ஐயா இன்றைக்கு பைத்தியம் என்ற வார்த்தை இந்த கிரேக்க மொழியில் இருக்க பைத்தியம் என்ற வார்த்தை ஆரம்பமே அதான் மோரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். மோரான். இந்த மோரான் the word is actually the Greek word is moros. இந்த மோராஸ் பார்த்தீங்கன்னா அகேன் ஃபூலிஷ், ஸ்டூபிடிட்டி. இது முட்டாள்தனமான காரியம்ப்பா, இது முட்டாள்தனமான காரியம். ஐயா இன்றைக்கு நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இந்த தீக்கான ஒரு கட்சி இருக்குது, அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். சாரிங்க, அப்படி தான் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படி தெரியுதுன்னா அவங்களுக்கு தெரியல, தெரியாதோட்டு அப்படி தான் தெரியுது. தெரியுதா? தெரியலையா? ரைட், அவங்களுக்கு தெரியல, அதோடு அப்படி தான் தெரியுது. ஐயா இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையில் இந்த முட்டா பயலுக்கு தெரியுதுமா.
ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளில் இதை நான் பாக்கியமாக, சந்தோஷமாக, பெருமையாக கருதுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இது பார்க்கும் பொழுது இது ஒரு வினோத செய்தி. என்ன வினோத செய்தி? ஐயா அவர் பாடுபட்டு மரித்தாராம், எனக்கு புண்ணியம் உண்டாம், எனக்கு பாக்கியம் உண்டாம். அது கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லைம்மா, அது கொஞ்சம் நெஞ்ச பாடு இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அறிந்து கொள்ளலாம் இன்றைக்கு அவருடைய பாடுகள். இயேசு ஒரு முறை ஒரு வீட்டிலிருந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த வீடு நிரம்ப காணப்படுகிறது. அப்பொழுது சிலர் வந்து அவரை பார்க்க வந்தார்கள். வேதத்தில் வாசிக்கணும், சிலர் அவரை பார்க்க வந்தார்கள். யாராங்களாம்? அவங்களாம் யாருங்களாம்? கிரேக்கர்கள். அருமையானவர்களே, அவர்கள் எதை தேடுவாங்க? ஞானத்தை தேடுவாங்க. அவங்க கேள்விப்பட்டாங்க, அங்கே ஒருத்தர் இருக்கிறார்ப்பா, யூதேயாவில் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய உபதேசம்லாம் வித்தியாசமாக இருக்குது, இதுவரைக்கும் நம்ம கேட்டது பிரகாரம் இல்லை. நம்மலாம் கிரேக்கர் நிறைய உபதேசம் கேட்டிருக்கோமே, நிறைய வித்தியாசமான அருமையான கோட்பாடுகளை கேட்டிருக்கோமே, ஆனால் இவர் வித்தியாசமாக பேசுகிறாருப்பான்னு சொல்லிட்டு இந்த பண்டிகை நாட்கள் வரும்போது அவங்கள வந்து பார்க்க வந்தாங்க. இயேசு உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. சீஷங்களும் ஒரே ஜாலி. ஏன்னா நம்ம ஜீசஸ் என்னவாயிட்டார், இப்போ ஃபேமஸ் ஆகிட்டார். நம்ம ஜீசஸை பார்க்கறதுக்கு வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்கப்பா, வெளியூர்லாம் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு ஐயா உங்களை பார்க்க கிரேக்க தேசத்தில் வெளியூரில் வந்திருக்கிறாங்க. அப்படியா, அவங்கள இப்போ நான் பார்க்கலன்னு சொல்லு. என்ன ஆண்டவரே, அதுவா, அதுக்கு ஒரு டைம் இருக்குப்பா. என்ன அவங்க இப்படி பார்க்க வேண்டாம். என்ன ஒருத்தவங்க பார்க்கணுன்னா அவங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? நான் சீக்கிரத்தில் உயர்த்தப்படுவேன். ஆமென். என்னை உயர்த்தப்பட்டவனாக அவர்கள் பார்க்க வேண்டும், என்னை சிலுவையில் அறைந்தவனாக பார்க்க வேண்டும். இந்த காலவெளியில் அருமையுள்ள இன்றைக்கு அந்த ஒரு செய்தி உண்டு, சிலுவை பற்றி ஒரு செய்தி உண்டுமா? பல நேரங்களில் அருமையுள்ள நீங்கள் நானும் இயேசுவை குறித்ததான வித்தியாசமான வரைபடம் உண்டு, வித்தியாசமான எண்ணத்தோடு காணப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நாம் எந்த எண்ணத்தை வைக்க வேண்டும் விரும்புகிறார் என்றால், நாம் சிலுவையில் அறையப்பட்டவரா. ஆகையால் தான் பவுல் சொல்லுகிறான் இந்த கொரிந்து சபைக்கு வரும்பொழுது, ஐயா நான் பல காரியம், இந்த காரியம் அந்த காரியம் தான் பேச வரல, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே குறித்து நான் பேச வந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்ட அந்த காட்சியை, அந்த செய்தியை, அந்த ஒரு எண்ணத்தை உடையவளாய், சரியான எண்ணம் உடையவளாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் உலகத்துக்கு இது ஒரு புதிர், உலகத்துக்கு இது ஒரு புரியாத காரியம், உலகத்துக்கு இன்னும் சொல்ல வேண்டும், இது ஒரு பைத்தியம், இது ஒரு பைத்தியம். ஆனால் இது ஒரு வினோதமான செய்தியா, ஒரு பயங்கரமான கொடூரமான மரணம் அங்கு ஏற்பட்டது, ஒரு கொடூரமான மரணம் ஏற்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தி. ஆமென். ஹல்லேலூயா. மத்தேயு 27 அதிகாரம் 26 வசனத்தில் வாசிக்கும்போது வாசிக்கலாம். மத்தேயு 27, 26. அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து. ஐயா இந்த இவர் 7 பாடுகள் அடி, அது பெருசாலாம் பார்க்க போகிறது, சுருக்கமாக பார்க்க போகிறோம், பார்த்து மற்ற செய்திக்கு கடந்து போகலாம். இயேசு விட்ட சரீரத்தில் பட்ட பாடுகள், அவரை வாரினால் அடித்தார்கள். என்னென்னமோ சொல்கிறாங்கம்மா, கொக்கி இருந்துச்சான், முள் இருந்துச்சான், எலும்பு இருந்துச்சான். ஆனால் ஒன்று நிச்சயம், ஏன் 39ன்னா 40 அடித்தா ஆள் அவுட்டு. ஆமென். அதுக்கு தான் 40 அடித்தா ஆள் செத்துருவான். அருமையாவில் இந்த சிங்கப்பூரில் பார்த்தீங்கன்னா தப்பு தான் பண்ணிங்கன்னா பனிஷ்மெண்ட். என்ன பனிஷ்மெண்ட்? சவுக்கடி. எத்தனை சவுக்கடி தெரியுமா? 2, 3, 4 அவ்வளோதான் போடுவாங்க. ஏங்க அவ்வளோன்னா அதே தாங்க முடியாது. அந்த சவுக்கடி ஒன்று வாங்கினீங்கன்னா அந்த வடு ஆயுசு பூரா இருக்கும். சரிங்களா? நம்மளுக்கு இந்த சவுக்கடி, சிலவங்களாம் சவுக்கு அடிக்கிறாங்க, ரசிக்கிறாங்களே நம்ம ஊரில் கூட. அது மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரிலாம் கிடையாதுமா. இந்த அடி என்னன்னா, ஐயா இது இன்னொரு அடி அடித்தா செத்து போயிடுவாங்கம்மா. அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். நம்மளுக்கெல்லாம் தெரியும், என்னுடைய தடுமைகளுக்காக அவர், என்னுடைய நோய்க்காக அவர் வாரினால் அடிக்கப்பட்டார். ஆனால் அதை குறித்து சொல்ல வரல. அது மாத்திரமல்ல, லூக்கா 22 அதிகாரம் 63, 64 வாசிக்கும்போது வாசிக்கலாம். இயேசுவை பிடித்துக்கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்தார்கள். அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில் அறைந்து உன்னை அடித்தவன் யார்? சொல்லு பார்க்கலாம். உன்னை யார் அடிச்சா சொல்லு பார்க்கலாம். நீ தீர்க்கதரிசி தானே, இப்ப சொல்ல
அவரை அடித்தார்கள், அறைந்தார்கள். ஆமென். மத்தேயு 27 அதிகாரம் 30 வசனம். அவர் மேல் துப்பி அவர் மேல் துப்பி ஐயா, இது உடம்புல வலிக்கல, ஆனால் ரொம்ப அசிங்கம்பா. அவர் மேலே காரி துப்புனாமா, காரி துப்புனாமா. அவருடைய சரீரத்தில் உனக்காக எனக்காக பட்ட பாடுகள் அருமையுள்ளே அதிர்ச்சிகரமான ஒரு பாடு, சாதாரண வேதனை அல்ல. அருமையுள்ளே அவரை காரி துப்புனாங்கம்மா, காரி உமிழ்ந்தார்கள். ஆமென். ஏசாயா 50 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிக்கிறோம். என்ன பண்ணாங்களா? வாசிக்கலாமே. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாடை மயிரை பிடுங்குகிறவர்களுக்கு என் தாடையையும் ஒப்பு கொடுத்தேன். என்னவா? தாடி மயிரை பிடுங்கினார்கள். நம்ம ஊரில் கூட இந்த ஜெயின் மதத்தினர் என்ன பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க. மொட்டைன்னா அவங்க முடி ஷேவ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? தலையில் இருக்க பிடுங்குவாங்க. தலையில் இருக்கிற முடியை பிடுங்கினா ஐயோன்றீங்களே, தாடியில் இருக்கிற முடியை பிடுங்கி பாருங்க. இயேசுக்கு என்ன முடி? தாடி முடியை பிடுங்கினார்கள். ஐயா, அவருடைய சரீர வேதனைகள் அருமையுள்ள அதை நினைத்து பார்த்தால் அதிர்ச்சி தரும். அப்படிப்பட்ட ஒரு வேதனை. அது மாத்திரமல்ல அருமையுள்ள 27 வாசிக்கலாம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். அப்பொழுது தேசாதிபதியின் போர் சேவகர் இயேசுவை தேசாதிபதியின் அரண்மனையிலே கொண்டு போய் போர் சேவகரின் கூட்டம் முழுவதையும் அவரிடத்தில் கூடிவரச் செய்து அவர் வஸ்திரங்களை கழற்றி சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்ளுகளால் ஒரு முடியை பண்ணி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி அவர் என்ன பண்ணாங்க? பரிகாசம் பண்ணினார்கள். யார? பரிகாசம் என்றால் என்ன? ஏளனமான பேச்சு, வார்த்தைகள். அவர் யாருங்க? அவர்தான் வார்த்தை. அவர்தான் வார்த்தை. அந்த வார்த்தையே இந்த வார்த்தைகளை கொண்டு என்ன பண்றாங்க? He is the word. உண்டாக்கப்பட்டதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் உண்டாக்கப்பட்டது. அவர்தான் சாட்சாத் வார்த்தை, மெய்யான வார்த்தை. அந்த வார்த்தையை இவர்கள் வார்த்தையினால், சொற்களால் பரிகாசம் பண்ணுகிறார்கள், ஏளனமாய் பேசுகிறார்கள். மத்தேயு 27 அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கிறோம். அருமையாவில் வாசிக்கலாம். அவரை சிலுவையில் அறைந்த பின்பு அவர்கள் சீட்டு போட்டு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு கொண்டார்கள். அருமையாவிலே அவள் வஸ்திரத்தை உரிந்தார்கள். எல்லா படத்திலும் பார்க்கும் பொழுது அருமையாவில் ஒருவேளை அந்த படம் விற்பதற்கோ என்னன்னு தெரியல, எல்லா அருமையாவிலே ஒரு அந்த ஓவியன் செய்கிற காரியம் என்ன, ஒரு சின்ன துண்டை வரைவான். ஒருவேளை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கோ தெரியல, விற்கணும்னு சொல்லிட்டு பண்ணானது. உண்மை என்னவென்றால் அருமையாவில் வஸ்திரத்தை உரிந்தார்கள். நிர்வாணமாய் அவர் தொங்கினார். கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? இப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான அருமையாவில் ஒரு பாடு அவர் சகித்தார், சரீரத்தில் சகித்தார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசியில் பார்க்கும்போது நம்மளாருக்கு தெரியும், அவர் ஆணிகளால் அவருடைய கைகள் கால்கள் கடாவப்பட்டது. இந்த 7 விதமான காயங்களை சரீரத்திலே அருமையாவிலே அவர் மேலே அருமையாவிலே அது போடப்பட்டது. ஆமென். ஆனால் இது அவருக்கு பெருசு இல்லை. இதை கேட்டால் என்ன சொல்கிறாருன்னா, சகரியா 13 அதிகாரம் 6 வசனத்தில் வாசிச்சா அது கேட்ட சொல், இதுங்களா என்னப்பா கையிலலாம் பாயம், அதுங்களா எங்க ஏன் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படி போனா, ஃப்ரெண்டு வீட்டில் ஆயிடுச்சு. வாசிக்கலாம். அப்பொழுது ஒருவன் அவனை நோக்கி, உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால், என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதனால் உண்டானவைகள். என் ஃப்ரெண்டு வீட்டில் காயப்பட்டது. ரோமியோ ஜூலியட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அடிபட்டுறான், வெட்டு மெர்குஷியோ நினைக்கிறேன். கேட்டால் சொல்லுவான், a scratch, it is just a scratch. சும்மா ஒரு கீரல் அவரை கேட்டால் சொல்லுவார், இது சும்மா ஒரு கீரல். இவ்வளோ பெரிய பாடு அவருக்கு பெரிய பாடம் இல்லை, இது எப்படின்னா ஒரு சின்ன கீரல். அவர் என் ஃப்ரெண்டு வீட்டில் அப்படிப்பட்டது. ஐயா, இன்றைக்கு வேறு 7 காயங்கள் அவருடைய மனதில் இருக்குமா? இன்னும் வேறு காயங்கள் அவர் உடையவராக இருக்கிறார். இன்னைக்கு அறிந்து கொள்ளலாம். ஏன்னா அதில் சில காயங்கள் இன்றைக்கும் அருமையாவில் நடந்து கொண்டிருக்கிறது. முதலாவது பார்க்கும் பொழுது அவருடைய சோகால் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ்,
ஐயா கூட 1 மணி நேரம் கூட இல்லை, 1 மணி நேரம் கூட இல்லை. வாசிக்கலாம் அருமையாளே, மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவையும் செபெதேயுவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் வியாகுலப்படவும் தொடங்கினார். நல்லா கவனிங்கம்மா, இயேசு இந்த சிலுவையின் பாடுகளை அறிந்திருக்கிறா. பலமுறை இவங்களை சீசலை கூப்பிட்டு சொல்லியிருக்கார், நான் எருசலேம் போகிறேன், பாடுபடுவேன், சிலுவையில் அறையப்படுவேன், இந்த புறஜார்களை ஒப்பு கொடுப்பேன், எல்லாம் அருமையாள இயேசு சொல்லியிருக்காரு, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாத்திரமல்ல, இந்த கெத்செமனே வரத்துக்கு முன்பதாக அருமையாள இந்த மேல் அறையில் அவர்கள் பஸ்கா உண்டார்கள். அந்த ராபோசன்லாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் என்ன பேசுகிறாருமா. யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா தெரியும். அப்படி பேசிட்டே வரும்போது, இனிமே நான் வந்து உங்களை சீஷன் கூப்பிட மாட்டேன், என்ன கூப்பிட போகிறேன்? ஆமென். I'm going to call you my friends. You're someone, you're my buddy, you're my close friend. இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. இப்போது you're close to me. உங்களை சிநேகிதன் என்று அழைக்க விரும்புகிறேன். இந்த பேச்சுக்கு பிறகுதாமா இந்த ஃப்ரெண்ட்ஸில் அது இந்த 3 பேர் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட் தெரியும்ல, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் எங்கே கொண்டு போகிறார்? இவர் கெத்செமனேக்கு கொண்டு போகிறார். அங்கே போயிட்டு வாசிக்கிறோம், அவர் வேதனைப்பட தொடங்கினார். ஐயா நல்லா கவனிங்கம்மா, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட் व्यसனப்பட தொடங்கினா வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்ஸ்? நல்லா எடுத்துக்கலாம். இவங்க யாரும் கிடையாது, இவங்களாம் யாரும் தெரியுமா? இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், நீங்கள் தான்ப்பா எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட், நீங்கள் தான் எனக்கு நெருங்கிய நண்பர்கள், சீஷர்கள் இல்லை, நீ வெறும் விசுவாசி இல்லை, நீ வெறும் இந்த சபைக்கு வரவன் இல்லை, நீ எனக்கு நெருங்கினவன், நீ எனக்கு நெருங்கினவள். அருமையாளே, இந்த நெருங்கினவர்கள் என்ன பண்ணாங்களாம், அவர் வேதனைப்பட தொடங்கினா. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. அப்பொழுது பொதுவாக ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சில காரியங்கள்லாம் சொல்லுங்களேன் அவசியம் இல்லை. நம்ம முகத்தை பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்குவாங்க? புரிஞ்சுக்குவாங்க, விளங்கிக்குவாங்க. ஆனால் இவர் வந்து வெக்கத்தை விட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறார், அப்பா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, நான் துக்கப்பட என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழுத்திருங்கள் என்று சொல்லி. ஐயா கேட்குறானுமா, ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு கேட்குறானுமா. உன்னோட ஃப்ரெண்டுன்னு நினச்சிட்டு, ஐயா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், வந்து கேட்குறாரு, எவ்வளோ நேரம்? ஐயா கொஞ்சம் ஒரு 1 hour கூட இருக்கிறியா? எனக்கு 1 hour கூட இருக்கிறியா? வந்து பார்த்தா தூங்கிட்டாங்க. திருப்பி வந்து எழுப்பிடாப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு 1 hour இருக்கிறியா? திருப்பி வந்தால் தூங்கிட்டாங்க. You know, this was a big hurt when your friends did not join you. This is a great hurt. மற்ற அடிகிடிலாம் அவருக்கு ஸ்க்ராட்ச், அது சரீரத்தில் பட்ட பாடுகள். ஆனால் இன்றைக்கு அருமையாவிலே, இன்றைக்கு இயேசுவினுடைய பாடுகள் வெறும் சரீரத்தில் மாத்திரம் அல்ல, அவருடைய மனதில் பட்ட பாடுகள் உண்டு. நண்பன் என்று சொல்லி, நண்பன் என்ற நிலையை அருமையாவிலே பெற்ற பிறகு நம்பிக்கை கற்றவனாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு அருமையாவிலே, இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலையில் நீங்களும் நானும் அருமையாவிலே அவரை வேதனைப்படுத்துகிற மக்களாய் காணப்படுகிறோமா? ஆமென். அவருடைய பாடுகளை சுமக்கக்கூடிய பவுல் சொல்றானே, ஐயா அவருடைய பாடுகளில் நானும் அருமையாவிலே பங்கெடுத்துக் கொள்கிறேன். அப்படி இராதபடி அருமையாவிலே இன்றைக்கு நாம் அருமையாவிலே ஏதோ ஒதுக்க போகிறோமா? ஐயா ஐம் சாரி, எனக்கு நேற்று நைட்லாம் நைட் டியூட்டி பாஸ்டர், அதோட்டு எனக்கு என்ன தூக்கமாக வருது அப்படி இருக்க சொல்ல போகிறோமா? ரெண்டாவது பார்க்கும் பொழுது பீட்டர்ஸ் டினாயல். எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அருமையாவில் இந்த நாளில் அருமையாவில் பார்க்கலாம், இந்த 4 சுவிசேஷத்தில் பார்க்குற இதை உண்மையாகவே கவனித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும், இப்படிலாம் கூட செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. முதலாவது போகலாம், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69லிருந்து 74 வரைக்கும் வாசிக்கலாம். அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடே கூட. நல்லா தெரிஞ்ச கதை, அதோடு கவனிச்சு வாசிக்கிறத சரியா கவனிக்கணும். அப்பொழுது ஒருத்தி வேலைக்காரி வந்து, நீயும்
கலிலேயனாகிய இயேசுவோடே கூட இருந்தாய் என்றாள். அதற்கு அவன் நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பாக மறுதலித்தான். அதற்கு அவன் பதில் யாருக்கு சொன்னான்? கேட்டது ஒருத்தி, பதில் யாருக்கு சொல்லியிருக்கணும்? இல்லைம்மா எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கணும். இல்லைங்க எனக்கு தெரியாதுங்க, எனக்கு தெரியாது. டேய் ஒருத்தி தான்ப்பா கேட்டா, அவகிட்ட சொல்லு. இப்போ பேதுரு பதில் சொல்றாரு யாருக்கிட்ட? எல்லாருக்கும். எனக்கு தெரியாதுப்பா, எனக்கே தெரியாது. பீட்டர் தப்புப்பா. ஆனால் பீட்டர் ஞாபகம் இருக்கா? உன்னை ஆண்டவர் வார்ன் பண்ணார் தெரியுமா? நீ சாதாரண ஆள் இல்லை, நீ தேவனுடைய எச்சரிப்பை பெற்றவன். இன்னும் சொல்லணும்னா அவர் உனக்காக வேண்டிக் கொண்டார். பேதுரு உனக்காக. அது மாத்திரமல்ல, நீ பிதாவினிடத்தின் வெளிப்பாடை பெற்றவன். பிதாவின் வெளிப்பாடு. நீ சாதாரண பேதுரு அல்ல, நீ வெளிப்பாடை பெற்று, அற்புதத்தை விட்டுருங்க, வெளிப்பாடை பெற்று அதெல்லாம் பெற்று கடைசியில் ஆண்டவர் வார்ன் பண்றார். இல்லப்பா இது நடக்கும், ஜாக்கிரதையாரு. நீ செய்ய மாட்டேன், நீ தான் எனக்கு சொன்ன. நீ யார் செஞ்சாலும் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னேன். இப்போ ஒருத்தி கேட்டா யாருக்கு பதில்? எல்லாருக்கும் பதில். ஏன்னா இட்ஸ் சம்திங் ஹர்ட்டிங் when you see someone close to you, அவங்க பேசினதெல்லாம் காதில் விழுமா, வந்து விழும். சில நேரத்தில் சில வேதனை இருக்கு, சாதாரண வேதனை இல்லைம்மா. அவங்களும் அப்படி சொன்னாங்க. ஐயோ என்கிட்ட மாத்திரம் சொல்லுங்க, எல்லார்கிட்ட சொன்னாங்க உங்களை பற்றி இப்படிலாம் பேசினாங்க, இப்படிலாம் பேசுனாங்க. ஐயா வேதனையாக இருக்கும். பேதுரு எல்லாருக்கும் பதில் சொல்லுகிறது பார்க்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் வாசல் மண்டபத்திற்கு போன பொழுது வேறொருத்தி அவனை கண்டு இவனும் நசரேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு. அந்த மனுஷன் யாருங்க இவரு? நீயும் போக மனசா? நித்திய ஜீவம் இடத்துல உண்டே, நாங்கள் யார் இடத்துல போவோம்? இப்போ யாருங்க அவரு? அந்த மனுஷன்லாம் எனக்கு தெரியாது, சும்மா பேச. அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாது. நான் அறியேன் என்று ஆணையிட்டு. நான் ப்ராமிஸ் சொல்றேன், எனக்கு அந்த மனுஷன் தெரியவே தெரியாது. மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவின் இடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். உன் பேச்சு தெரிலங்க. நான் சிலதெல்லாம் பார்த்து கொஞ்சம் யோசிப்பேன். நான் இவர் அங்கே உட்காந்துருப்பார், உட்காரும் போது என்ன உட்காந்துருப்பார், அதை விட்டுங்க, எல்லாம் பார்த்துக்கலாம். உட்காருமா அப்பா சோத்திர ஆண்டவரேன்னு உட்காந்துருப்பான் போல. சரிங்களா? உட்காருமா ஆண்டவரே அப்பா அம்முக்கு சோத்திரம் உட்காந்துருப்பான். ஏய் இது யார் பேசுவா? அவங்களோட தானே பேசுவாங்க. நாங்களும் பேச மாட்டோம், அவங்க தானே பேசுவாங்க. இந்த உன் பேச்சு காட்டி கொடுக்குது. ஸ்தோத்திரம், ஆமென், பிரைஸ் சொல்லலாம். ஐயா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விதத்தில் பேதுரு மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம் மறுமையோடு. நம்ம மார்க்குக்கு போகலாம். மார்க் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமே. மார்க் 14 66 71 வாசிக்கலாம். அத்தருணத்திலே பேதுரு கீழே அரண்மனை முற்றத்தில் இருக்கு. நல்லா கவனிங்க. மார்க்கில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இது என்ன நடக்குது? இந்த விசாரணை நடக்குது. பேதுரு கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறார். வாசிக்கலாம். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரர்களில் ஒருத்தி வந்து குளிர் காய்ந்து கொண்டிருக்கிற பேதுருவை கண்டு அவனை உற்று பார்த்து. கண்டுக்கு பிறகு உற்று பார்த்து. அப்பனா கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் பார்க்கணுமா? கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் பாஸ் எடுப்போம். இவர் பேதுரு என்ன பண்ணுறாரு? இருட்டு நேரம், குளிர் காயிறாரு. குளிர் காயிறின உடனே அவருக்கு யாருக்கும் தெரியாம உட்காரணும் பார்க்குறாரு. ஒருத்தி வந்து பார்த்துட்டு இவர் இப்படி திரும்பி பார்க்குறார், அவாய்ட் பண்ணி பார்க்குறார். அவளை திரும்பி இல்லை இவன் நம்பர் தான், இவனு தான். அது கொஞ்சம் தூரம் என்ன பண்ணிருக்கான், இவன் நோக்கினான், அவள் நோக்கினாள். அந்த நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது கண்டு அப்புறம் நோக்கி உற்று பார்த்து. நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய். நீயும் அவரோட தானே இருந்த. நீ வாசிக்கலாம். நீயும் நசரேயனாகிய இயேசுவோடு இருந்தாய் என்றால். அதற்கு அவன் நான் அறியேன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று மறுதலித்து வெளியே வாசல் மண்டபத்துக்கு போனான். அப்பொழுது சேவல் கூவிற்று. நல்லா கவனி, அழகா பார்க்கறோம்ல. இவர் ஃபர்ஸ்ட் வாட்டி மறுதலிக்கிறார். அப்பொழுது சேவல் கூவிற்று. உடனே இவனு கூவணுமா இல்லையா? கூவிற்று.
வேலைக்காரி அவனை மறுபடியும் கண்டு இவன் அவர்களில் ஒருவன் என்று அருகே நின்றவர்களுக்கு சொன்னால் அவன் மறுபடியும் மறுதலித்தான். சற்று நேரத்திற்கு பின்பு மறுபடியும் அருகே நிற்கிறவர்கள் பேதுருவை பார்த்து, மெய்யாகவே நீ அவர்களில் ஒருவன், நீ கலிலேயன், உன் பேச்சு அதற்கு ஒத்திருக்கிறது என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் சொல்லுகிற மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். சபிக்கனா அந்த மனுஷனா கெட்ட கெட்ட வார்த்தையை சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். கெட்ட கெட்ட வார்த்தையை சொல்லி திட்ட ஆரம்பிச்சான். அந்த அந்த மனுஷனை பற்றி என்ன சேர்க்கிற நீ? எனக்கு அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. Do you know the hurt? Have you heard your loved ones speak against you? உனக்கு அன்பானவர்கள் ஐயா சில வார்த்தைகளை சொன்னதை நீ கேட்டிருக்கும் போது உன் மனசு உடைஞ்சிருக்கா? அதை தான் என் பேதுரு செஞ்சான். இன்னும் வாசிக்கலாம், இது இன்னும் 2 தான் வாசிக்கிறேன். இப்போ லூக்காவுக்கு போகலாம். லூக்கால என்ன பண்ண இன்னும் தெளிவாக வாசிக்கலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 54 வாசிக்கலாம். அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். பேதுரு என்ன பண்றான்? தூரத்திலே கிட்ட வரத்துக்கு தைரியம் இல்ல, தூரத்துல பின் சென்றான். அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்க கண்டு அவனை உற்று பார்த்து இவனும் அவனோடு இருந்தான் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். அவனா எனக்கு தெரியாது ஐயா. அதுக்கு தான் 4 சுவிசேஷம் வாசிக்க சொன்னது. ஒவ்வொன்றுத்தில் கவனிச்சிங்கன்னா சில கார் அவன் எனக்கு தெரியாதுங்க. அவன் யார்? அவன் எனக்கு தெரியாது. யாரோ ஒரு தெரியாது. வாசிக்கலாம். சற்று நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். நீ யார? மனுஷா நான்? அவன் இல்லைன்றல, நான் அவன் இல்லை. ஏறக்குறைய 1 மணி நேரத்திற்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தான். அப்பனா 1 மணி நேரத்தில் இவன் பண்ணது உணர்ந்திருக்கணுமா இல்லையா? அது லூக்கால வாசிக்கிற. ஏறக்குறைய 1 மணி நேரம் கழிச்சு அடுத்த கேள்வி வருது. அப்பனா அந்த 1 மணி நேரம் கூட அவன் மனசு மாறலை. இது லூக்கா. இப்போ யோவானுக்கு போகலாமே. என்னங்க இதை தானே இருக்க போது. வாசிக்கலாமே, யோவான்ல வாசிக்கலாம். யோவான் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். சீமோன் பேதுரும் வேறொரு சீஷனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். வேறொரு சீஷன் தான் யோவான், சரிங்களா? பின் சென்றார்கள். அந்த சீஷன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானவனா இருந்ததினால் இயேசுவுடனே கூட பிரதான ஆசாரியனுடைய அரண்மனைக்குள் பிரவேசித்தான். பேதுரு வாசல் அருகே வெளியே நின்றான். அப்பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகமானா இருந்த மற்ற சீஷன் வெளியே வந்து வாசல் காக்கிறவனுடன் பேசி பேதுருவை உள்ளே அழைத்து கொண்டு போனான். பேதுருவை ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு போறார், சரிங்களா? உள்ள கொண்டு போறார். அப்பொழுது வாசல் காக்கிற வேலைக்காரி பேதுருவை நோக்கி, நீயும் அந்த மனுஷனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றாள். யோவான் தான் கூட்டு போறாமா, ஒழுங்கு என்ன சொல்லிருக்கணும்? ஆமான்னு சொல்லி உள்ள போயிருக்கணும். நீ அந்த மனுஷனோட இருக்கிறதானப்பான்னு கேட்டா, நான் அல்ல என்றான். நான் இவனோட வந்திருக்கேன், இந்த ஜானோட நான் வந்திருக்கிறேன். நான் ஜீசஸ் பார்க்க வரல, நான் அவன் அல்ல. குளிர்காலமானபடினாலே ஊழியக்காரரும் சேவகரும் கரி நெருப்பு உண்டாகி நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடனே கூட பேதுரும் நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். பிரதான ஆசாரியன் இயேசுவினிடத்தில் அவருடைய சீஷரை குறித்தும் போதகத்தை குறித்தும் விசாரித்தான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். யோவான் தான் அங்கே இருக்கிறான், டீட்டெயில்ஸ் கொடுக்குறான். இப்போ வெளியில இந்த சீன் இப்போ எங்கே போயிடுச்சு? அரண்மனைக்குள்ள, சரிங்களா? ஆசானுடைய வீட்டுக்குள்ள நடக்கிற இந்த சீன் விசாரிக்கிறாங்க. தொடர்ந்து வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் வெளியரங்கமாய் உலகத்துடனே பேசினேன். ஜெப ஆலயங்களிலும் யூதர்கள் எல்லாரும் கூடி வருகிற தேவாலயத்திலும் எப்பொழுதும் உபதேசித்தேன். அந்த ரங்கத்திலே நான் ஒன்றும் பேசவில்லை. இதை வேணா நீ அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோன்னு இயேசு சொல்லிட்டார். அதுக்கு பக்கத்தை பார்த்து பலார்னு ஒரு அறை. நீ என்ன பிரதான ஆசிரியர்கிட்ட எப்படியே பேசுவ? வாசிக்கலாம். நீர் என்னிடத்தில் விசாரிக்க வேண்டியது என்ன? நான் சொன்னவைகளை கேட்டவர்களிடத்தில் விசாரியும். நான் பேசினவைகளை அவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றார். இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன், பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் தகாத விதமாய் பேசினது உண்டானால் தகாததை ஒப்புவி. நான் தகுதியாய் பேசினேனே ஆகில் என்னை ஏன் அடிக்கிறாய் என்றார். பின்பு அண்ணா என்பவன் பிரதான ஆசாரியனை காய்பாவினிடத்திற்கு அவரை கட்டுண்டவராக அனுப்பினான். நல்லா கவனிங்க, இது யார் வீட்டில் நடக்குது? அண்ணா வீட்டில் நடக்குது.
இப்போ யார் வீட்டுக்கு போகிறார் இயேசு? காய்பா வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிறாருன்னா இங்கே வெளியே வந்ததுன்னா போகணும். வெளியே வந்தால் வெளியே யார் இருக்கா? நம்ம இப்போ யார் இருக்கா? நம்ம பேதுரு ஏற்கனவே ஒரு முறை மறுதளிச்சாச்சு. இப்போது பேதுருவை தாண்டி தான் இயேசு போகிறாரு. கட்டப்பட்டவராய் போகிறார். இதை யார் பார்த்தது? பேதுரு பார்க்கறான். தொடர்ந்து வாசிக்கலாம். சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி நீயும் அவனுடைய சீஷரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அவன் நான் அல்ல என்று மறுதலித்தான். ஐயா, இன்னைக்கு you see the real picture how it happened. மறுதலித்தான். பிரதான ஆசனுடைய வேலைக்காரல் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, ஒரு மல்கூசுடைய சொந்தக்காரன் அங்கே இருக்கிறான். டேய், இவன் தாண்டா எங்கள் சொந்தக்காரன், என் மச்சான் காதை, இவன் தான் மச்சான் காதை, மல்கூஸ் காதை இவன் தான் வெட்டினான். அந்த தோட்டத்தில் பார்த்த இவன் தான். உடனே வாசிக்கலாம். நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று. லூக்கா 22:61 வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். இது முடிஞ்ச பிறகு கர்த்தர், நான் சொன்னேனேப்பா ஐயா, இந்த சில வேதனைகள் உண்டு. இது சரீர வேதனைகள் இல்லை, சரீர வேதனை இல்லைம்மா. இது பார்த்தீங்கன்னா, ஐயா நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இருந்தவன் என் கஷ்ட நேரத்தில் கூட நிற்கலப்பா. நான் உண்மையாகவே நெருங்கின இடத்துல கொண்டு வந்த அந்த பேர் அவனுக்கு சொன்னேன், நான்ப்பா இது நடக்கும், ஜாக்கிரதையாரு, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், நான் மாட்டேன்னு சொன்னான். ஏன்னா நான் பார்க்கும்போது என்னை பார்த்துக்கிட்டே மறுதளிக்கிறான். மூன்றாவது ஒரு வேதனை உண்டு. ஆண்டவருக்கு தெரியும், ஐயா இவர் வளர்ந்த நோக்கம் அறிவார். பிதாவுக்கு சமமாக இருப்பது கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்தார். மனுஷ சாயலான இதெல்லாம் இயேசுக்கு நல்லா தெரியும், தேவகுமாரன் நல்லா தெரியும். ஆமென். ஆனால் பாவத்துக்காக மரிப்பாருன்னு தெரியும். ஆனால் பாவத்தில் பாவியாகிய ஒருவனாய் மரிப்பார் என்று இல்லை. ஏசாயால வாசிக்கிறோம், மர்மவேல் 53ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராய். that is painful. அக்கிரமம் செய்கிறவங்களுக்காக மன்னிக்கணும், நான் ரெடி. தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் நான் சாகுறேன். அப்போ சொல்லியாச்சு, நீ இப்போ எங்கே நில்லு? அக்யூஸோட போய் நில்லு. ஐயோ அன்பிதாவே அப்படி செய்யாதீங்க, அந்த அக்யூஸுக்கெல்லாம் நான் சாகுறேன், அவங்க பழியெல்லாம் நான் ஏற்றுட்டு நான் சாகுறேன். இல்லைப்பா, இது இப்படி தான் நடக்கும். எங்கே போய் நிற்கணும்? என்னென்ன அக்யூஸ், இந்த முள்ள மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நிற்கிறான்ல, அவன் கூட நீயும் போய், ஆண்டவரே என்னை அங்கே நிற்க வைக்காதீங்க, ஆண்டவரே என்னை இங்கே நிற்க வச்சு நீங்கள் அடிங்க, கொல்லுங்க, சிலுவையில் அறையுங்க, எல்லாம் நான் பாடுறேன். ஆனால் எங்கே நிற்க வைக்காதீங்க, அவங்க நடுவில் நிற்க வைக்காதீங்க ஆண்டவரே. அருமையாவில் இன்றைக்கு அறிய வேண்டிய காரியம் என்ன? உனக்காக எனக்காக அவர் அக்கிரமக்காரில் ஒருவராய் எண்ணப்பட்டார். ஆமென். 2 பக்கம் 2 கல்வர் மத்தியில் தான் மரித்தார். ஹல்லேலூயா. another real pain. இன்னும் நம்மளுக்கெல்லாம் தெரியும், கெத்செமனே தோட்டத்தில், ஐயா நான் சாகுறேன், இதுக்கு தான் வந்தேன், இதுக்கு பாடுபட தான் வந்தேன், ஆனால் இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. நான் சாகிறதுக்கு நான் பயப்படல, பாடுகளுக்கு நான் பயப்படல ஆண்டவரே. ஆனால் இந்த பாத்திரம்னா அப்படியே என் மேலே அப்படியே இந்த பாவ கரை வந்துடுமே, நான் தீமை பார்க்காத சுத்த ஆண்டவரே, என்கிட்ட எனக்கு இந்த பாத்திரம் இல்லாமல் பாடுபட நான் தயார். அவர் பாடுபடுறது ஒரு நாளும் மறுக்கவில்லை. சிலுவை ஒருவதும் அவர் வேண்டாம் சொல்லலம்மா. அவர் வேண்டாம் சொன்னது இந்த பாத்திரத்தை. ஆமென். நம்ம ஒரு கதை இருக்கு, இன்னொருத்தர் கூட என்ன பண்ணார், பாத்திரத்தை எடுத்து என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே பிடிச்சிட்டாராம். அப்படியே பிடிச்ச உடனே என்ன ஆயிடுச்சான், அவருக்கு கண்டம் நீளம் ஆயிடுச்சான். அவர் நீல கண்டம் ஆயிட்டார். அவர் என் ஆண்டவருக்கெல்லாம் பிடிக்கலம்மா, என் பிடிக்கல, அவர் குடிச்சார். ஹல்லேலூயா. Do you know what it is to take the cup? Amen. That's what he did. Amen.
5வது பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமே அறியாத அவர் நமக்காக பாவமானார். ஆமென். ஆண்டவரே, பாவிக்காக மரிக்கிறேன், என்னன்னா கேடாதீங்க, பாவமாக்கிடாதீங்க ஆண்டவரே. எனக்கு தெரியும், பாவமாக்குனா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னா நீர் தீமையை பார்க்காத சுத்த கண்ணன் ஆகியால் பாவத்துக்காக மரிக்கிறேன், என்ன பாவமாக்காதீங்க. ஆனால் நமக்காக அவர் பாவமானார். இது நிமித்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிலுவையில் தொங்கி கதறுகிறார், என் தகப்பனே, என் தகப்பனே ஏன் என்னை அப்படி. என்னம்மா ஆண்டவரே, தகப்பனே தகப்பனேன்னு சொல்லலாமா? என் தேவனே, என் தேவனே. ஏனென்றால் உறவு, ஐயா பாடுபட தயார், ஆனால் உறவு இருக்கட்டுமே அப்படியே. ஆனால் அந்த நேரத்தில் உறவு துண்டிக்கப்பட்டது. ஆமென். அது மாத்திரமல்ல, 7வது ஒரு வேதனை. என்ன வேதனைன்னா, இதெல்லாம் சகிச்சாராம். நம்ம என்ன நினச்சோமா? வாசிச்சோம் இப்போ தான், ஏசாயா 53 அதிகாரம். அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அவரை பிதா, வாசிக்கலாமே 3 வசனம் 4 வசனம் 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு. ஏதோ பாவம் தெரியலங்க, ஏதோ தப்பு, இது ஆண்டவர் பாவம். அவர் என்ன பண்றாரு? டேய் பைத்தகாரா, உனக்காக தான் பாடுபட்டார். அதை எண்ணாமல், அதை அறியாமல், அதை உணராமல் ஒரு மனுக்குலம் காணப்படுகிற இந்த 7 காயங்கள் அவருடைய மனதில் பட்ட காயங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு நம்ம செய்தி என்ன செய்தி? இது என்ன கிழமை? நல்ல, இது கேட்டால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனாலும் இது செய்தி இல்லை, இதெல்லாம் சும்மா, இது செய்தி இல்லை, நல்ல வெள்ளிக்கிழமைமா இது. It's a good Friday, church, please understand, it's a good Friday. ஒரு பக்கத்தில் அருமையோடு இது இருந்தால் வாசிக்கலாம். எபிரேயர் 12 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கலாம். இப்படிப்பட்ட விபரீதங்களை அவர் என்ன பண்ணாராம்? சகித்தார். இப்படிப்பட்ட வேத 1-2 இல்லம்மா, சரீரத்தில் மாத்திரமல்ல, தன்னுடைய ஆத்மத்திலையும் அருமையோடு அவர் வருத்தத்தை கண்டார், வேதனையை கண்டார் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சந்தோஷமான காரியம் என்னவென்றால், அருமையோடு எல்லாருக்கும் தெரியும், இந்த சிலுவையினாலே என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். சிலுவையினாலே என்னுடைய வியாதிக்கு விடுதலை உண்டு, சிலுவையினாலே எனக்கு சாபத்துக்கு விடுதலை உண்டு. இது ஒரு சந்தோஷம், உண்மைதான். ஆனால் அதை விட ஒரு விசேஷத்தை, ஒரு சந்தோஷம் உண்டு. போன வாரத்தில் ஆவினோட இருதயத்தை போட்ட ஒரு சின்ன ஒரு செய்தி, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆகையால் இந்த வெள்ளி ஒரு நல்ல வெள்ளி, இந்த ஒரு வெள்ளி ஒரு நல்ல வெள்ளி. காரணம் என்ன? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். என்னுடைய வியாதி, என்னுடைய சாபத்துக்கு இயேசு மரித்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, there's yet another benefit through this. ஒவ்வொரு கதையிலும் பார்க்க வேண்டும் என்றால் ஒரு கதாநாயகன் இருப்பார், அப்புறம் ஒரு வில்லன் இருப்பார். ஆமாங்களா இல்லையா? ஒரு மோசமான, ஒரு கெட்ட ஒரு வில்லப்பன். இயேசு தான் நமக்கு ஹீரோ, நமக்கு தெரியும். வில்லன், இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நாள் பழைய வில்லன். இந்த வில்லன் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே ஃபஸ்ட்டு எங்கே இருந்தார்? இவர் பரலோகத்தில் இருந்தார். ஆமென். பரலோகத்தில் இருந்து அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு பரலோக சிச்சுவேஷன் எல்லாம் தெரியும். நமக்கு தெரியாதனா இந்த வில்லனுக்கு எல்லாமே தெரியும். அவருக்கு தெரியும். என்ன தெரியும்னா, யோவான் 3:16 இந்த வில்லனுக்கு தெரியும். இந்த வில்லனுக்கு யோவான் 3:14 என்ன தெரியும்னா, இந்த பிதாவுக்கு ரட்சிப்பு கொண்டாடணும்னா என்ன வழி இருக்கு? அவருக்கு என்ன வழி இருக்கு? ஒரு வழி தான் இருக்கு. அவருக்கு ஒரே பேரான குமாரன். சரிங்களா? இது யாருக்கு தெரியும்? வில்லன் சத்துருக்கு தெரியும். இப்போ இதை கொலைச்சிட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லாத்தையும் கெடுத்துடலாம். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், திஸ் இஸ் த ட்ராமா ஆஃப் ரிடெம்ஷன். இந்த மீட்பின் சரிதை இப்படி தான் போகுது அருமையாவுள்ள. ஸோ பிசாசுக்கு தெரியும், சத்துருக்கு தெரியும் அருமையாவுள்ள. நாம் இந்த சம்பவம் ஆரம்பிக்கும் பொழுது பார்க்கிற காரியம் என்ன? வாசிக்கலாம் அருமையாவுள்ள. வேதத்தின் சில திஷ்டாந்தங்களை பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. we see that 1 சாமுவேல் 17 அதிகாரத்தில் நாம் மறுபடியும் தாவீதின் கதையில் சில காரியங்களை பார்க்கலாம். சுருக்கமாக சில காரியங்களை மனது கொண்டு வர விரும்புகிறேன். தாவீது he was an obscurity. நாம் பார்த்தோம், அந்த ஒரு ஒதுக்கப்பட்ட இடத்துல இருந்த கழுதை. அதான் தாவீது, யாருக்கும் தெரியல. கடைசியில் 17 அதிகாரத்தில் கோலியாத்தை வீழ்த்துகிறான். தாவீது becomes a well known person. அப்பொழுது இந்த தலை எடுத்துக்கிட்டு, பட்டயத்தை எடுத்துக்கொண்டு இழுத்துக்கொண்டு அப்படி வரும்பொழுது எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்போ தாவீதுக்கு ஒரு புதிய சத்துரு வருகிறதை பார்க்கிறோம். அப்புறம் சவுலுக்கு பொறாமை வந்துச்சு. 18 அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நடந்த காரியம் என்ன? அருமையுள்ள சவுல் தாவீதை கொல்ல பார்க்கிறான். அப்பொழுது தாவீது தப்பிக்கொண்ட மாத்திரத்திலே சவுலுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு இந்த தன் மகளை வைத்து தாவீதை கைப்பற்ற பார்க்கிறான்.
மகளை பயன்படுத்தி எப்படியாவது தாவீதை கை கொள்ள போடணும். ஆகையால் நீ என்ன பண்ற, இல்லை கோலியாத்தை கொண்டா கொடுக்குறேன்னு சொன்னவன் கடைசியில் நான் சொன்ன 100 பேர் கொண்டுட்டு வா, பெலிஸ்தர் கொண்டுட்டு வா, அப்படி செத்துருவான்னு நினைக்கிறான். அதுலேயும் தாவீதை ஜெயித்துட்டு வரான். இன்னும் பயமாது. அதுக்கு பிறகு அருமையோட மகளை மிகாலை கல்யாணம் பண்ணுகிறது பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், சவுல் வெளிப்படையாகவே ஒரு திட்டம் போடுறான், தாவீதை கொல்லணும். மறைமுகமாக கொல்ல வேண்டிய நினைத்த சவுல் வெளிப்பிரகாரமாக சொல்கிறான். யோனத்தான்னு கூப்பிட்டு சொல்கிறான். யோனத்தான் வந்து தாவீது கிட்ட சொல்கிறான், அப்பாப்பா எங்கள் அப்பா உன்னை கொல்ல பார்க்குறார், ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. இதுக்கு பிறகு கல்யாணம் நடக்குது. பொண்ணோட கல்யாணம் பண்ணுறா. ஒரு நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து தாவீதை வீட்டிலே இருக்கும்போது கொல்ல பார்த்தா பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, ஜன்னல் வழியாக அனுப்பிட்டான். நம்மளுக்கெல்லாம் இருக்குது தெரியும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட போகிறது, சாமுவேல் கை கழுவியாச்சு, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு பிறகு யோனத்தான் கிட்ட வந்தால் யோனத்தான் சொல்கிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அவனுடைய ஃப்ரெண்டால் ஒன்றும் பண்ண முடியல, மனைவினால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த சாமுவேலால் ஒன்றும் பண்ண முடியல. இந்த நிலையில் அருமையாவுள்ளே அந்த 21ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தாவீது ஆசாரியங்கிட்ட வருகிறான், அகிமெலேக்கிட்ட வருகிறான். சாப்பாடு இருக்கான்னு பொய் சொல்லி சாப்பிட வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு அங்கே வந்து பார்த்தா அங்கே தோவேக்கு வருகிற கதைலாம் நமக்கு தெரியும். அதுக்கு பிறகு இஸ்ரவேலில் தாவீதுக்கு இருக்க இடம் இல்லை. எங்கே போகிறான்னா பெலிஸ்தர்கிட்ட போகிறான். பெலிஸ்தர்கிட்ட போன மாத்திரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க முடியல, பைத்தியக்கார மாதிரி நடித்தான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரத்தில் தாவீது எங்கே இருக்கிறான் தெரியுமா, அதுலாம் எனப்படுகிற குகையில். ஸோ தாவீதுக்கு இருக்கிற இடம் இல்லை. அங்கே சில பேர் வந்து அருமையுள்ள மோசமான மக்கள், ஒதுக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து சேர்றாங்க. ஒரு கூட்டம் வந்து சேருது. அங்கே வீட்டாரெல்லாம் பார்க்கணும். அதுக்கு பிறகு நிரந்தர இடம் கிடையாது. இந்த 22ஆம் அதிகாரத்தில் இப்படி கடந்து போன பிறகு பார்த்தீங்கன்னா 23ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது நம்ம என்ன பார்க்குறோம்னா, அங்கே கேகிலா என்ற ஊர் இருந்தது. அந்த கேகிலா ஊரில் அருமையுள்ள இதுக்கு இடையே பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு உதவி செய்த அந்த ஆசாரியெல்லாம் சவுல் கொன்று விட்டான். 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே கேகிலா என்ற ஊரில் வந்து பெலிஸ்தர் அருமையாவில் எதிர்க்கிறாங்க. அதை சவுல் வந்து காக்கணும். ஆனால் தாவீது தான் போய் அதை செய்கிறதை பார்க்கணும். பிறகு கேட்குற ஆண்டவர் இவங்க என்ன காட்டி கொடுத்துருவாங்கன்னா, ஆண்டவர் சொல்கிறார் காட்டி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு சீப்பூருன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரார் சொல்கிறாங்க சவுல்கிட்ட போய், தாவீது எங்கே இருக்கான் தெரியுமா, இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான். சரியா? இந்த சம்பவத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறேன். 24 வாசிப்போமே. அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப்பூருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தர வெளியாகிய மாக்கோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கன்மலையில் இருந்து இறங்கி மாக்கோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாக்கோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். மலையில் இருக்கிற தாவீதை சவுல் சத்தமா சொல்லுங்க பின்தொடர்ந்து அவனை, ஐயா மலையில் ஒருத்தனை வளைத்து கொண்டா வழி இருக்குங்களா? வழி இருக்கா? இவ்வளோ நாள் ஓடினா இங்கே ஓடினா அங்கே ஓடினா கடைசியில் சான்ஸே இல்லைம்மா. அப்படிப்பட்ட நிலை வந்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த சமயத்தில் எந்த சமயம்னா இதுக்கு பிறகு வழியே இல்லைன்ற சமயத்தில், அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். ஹல்லேலூயா. எந்த சமயத்திலமா? சத்தமா, எந்த சமயத்தில்? வழியே இல்லை நினைச்ச சமயத்தில், இதான் முடிஞ்சிச்சு, இதான் கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்ச சமயத்தில் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் மாற்றி போட்டார். இதே தான் வாசிக்க எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எஸ்தர் 9:1. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கதை இருக்குது, ஹீரோ இருக்குது, ஒரு வில்லன் இருக்கிறான். அந்த வில்லன்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டான், இன்றைய தினத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் இஸ்ரேல் யூத மக்கள் எல்லாரும் கொல்லணும். வாசிக்கலாமே. ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது.
காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஐயா, சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனை அப்படி போயிட்டே இருக்குமா, சில காரியம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம யோசிக்கிற இனிமே விமோசனமே கிடையாது, இனிமே இங்கே தப்புறதுக்கு வழியே கிடையாது என்ற அட்டத்துக்குள் வரும்பொழுது நடந்த காரியம் என்னவென்றால் காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரலாமா இந்த சம்பவத்துக்கு வரலாம். பிசாசுக்கு தெரியும், சாத்தானுக்கு தெரியும், இவர் தான் ஒரே பேரான குமாரன், இவர் தான் ஒரே வழி. ஆகியால் என்ன பண்ண, இதை தடுக்கணும். ஆரம்பத்தில் வந்து தடுக்கிறாமா. எப்போ தடுக்கிறான்? கருசிதைவு நடக்க வேண்டும் என்று பார்க்கிறான். கருவா இருக்கும்போது தடுக்க பார்க்கிறான். ஐயா, அப்பொழுது தேவதூதன் வந்து யோசேப்பு கிட்ட சொல்லி, இல்லப்பா சேர்த்துக்கோ, இது தேவனால் உண்டான, இல்லாட்டி கருவலியே பிசாசு என்ன பண்ணியிருப்பான், அவரை கலைச்சிருப்பான். தேவ திட்டத்தை குலைக்க கலைக்க இயேசு கருவா இருக்கும் பொழுது அருமையாவளே அவன் திட்டமிடுகிறதை பார்க்கிறோம். அதிலிருந்து தப்பி இயேசு பிறந்தார். இயேசு பிறந்து அருமையாவளே உடனே பிள்ளையா இருக்கும் பொழுது ஏரோதை வைத்து அவரை கொல்ல முற்படுகிறான். அதுலேயும் இயேசு தப்பி வருகிறதை பார்க்கிறோம். பிசாசு எத்தனை திட்டம் போடுறான். சார் அது முடிஞ்சு போச்சு. இயேசு வளர்றார். வளர்ந்து அப்புறம் ஞானஸ்தானம் பெற்ற மாத்திரத்தில் அவருக்கு வந்து ஊழியத்துக்கு போகணும். அதுக்கு முன்னாடி எங்கே யார் பார்க்குறாரு? சாத்தானை பார்க்குறாரு. ஏன்னா அந்த டைம்லையும் இவருடைய ஊழியத்தை கெடுக்க குலைக்க அவன் திட்டமிடுகிறான். ஆமென். அதையும் தப்பி வந்தாச்சு. 3.5 வருஷம் அப்படி ஊழியத்தை முடிஞ்ச பிறகு அதுக்கு பிறகு நடந்த காரியம், எப்படியாவது இந்த திட்டத்தை குலைக்க வேண்டும். இயேசு சொல்கிறார், நான் சிலுவைக்கு போகிறேன்னு. உடனே ஐயோ சிலுவைக்கு போயிட்டா இவர் என்ன பண்ணிடுவார், இவர் ஜெயிச்சிருவார். ஆகையால் சத்துரு ஆக்சுவலாக முதலாவது சிலுவையில் போகாதபடி தடை செய்தான். யாரை பயன்படுத்தினா? பேதுருவை பயன்படுத்தினான். சொல்லு அவர்கிட்ட என்ன வேண்டாம், இந்த சிலுவை வேண்டாம், எல்லாம் நமக்கு தெரியும். அப்பொழுது இயேசு சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, சாத்தானே. ஐயா, அதுக்கு பிறகு பார்த்தா நடந்த சம்பவம் என்ன அருமையாக நம்மளுக்கு தெரியும். இயேசு கெத்செமனேக்கு போகிறார். அங்கே போன போது சாத்தான் கேட்குறான். பேச்சு நடக்குது. யாருக்கும் பேச்சு? பிதாவுக்கும் குமாரனுக்கும் பேச்சு. அந்த பேச்சில் கொஞ்சம் கேட்குது, ஒரு மாதிரி சத்தம் கேட்குது. நான் மாட்டேன். அப்படிங்கப்பா, இதான் நம்மளுக்கு சான்ஸ். இவ்வளோ நேரம் அவருக்கு இப்படி கிடையாது. நான் எதுவும் சுயமாக பேசலை, நான் என்ன பேசுவேன், பிதா என்ன சொன்னாரோ அதை தான் பேசுவேன், பிதா என்ன காண்பிக்கிறார் அதை தான் செய்வேன், என்னை கண்டவன் பிதாவை காண்கிறார், இப்படி தான் நடக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்தில் ஒரு பேச்சு நடக்குது. எனக்கு இது வேண்டாம், இல்லைப்பா இது வேணும், இது வேண்டாம், இது அடேங்கப்பா, இதுதான் நம்மளுக்கு சான்ஸரா, இதுதான் சான்ஸரா. இப்போ வந்து அவர் அந்த பாத்திரத்தை எடுத்துறாருன்னா அதுக்கப்புறம் அவர் மாறிடுவார்ல, அவர் மேலே பாவம் வந்துடும்ல. அவர் வந்து அப்போ வந்து பிதாவை என்ன பண்ணுவார், அவரை ஒதுக்கிடுவார்ல. இப்போ என்ன பண்ணிடலாம், நம்ம அவரை கதையை முடிச்சிடலாம். இப்போ கதையை முடிச்சிடலாம். ஐயா, நடந்த காரியம் என்ன சாத்தானுக்கு தெரியாது. இது அவன் யோசித்த காரியம் அருமையோல, இது நடந்து விட்டால் பிதா அவரை குமாரனை ஒதுக்கி விடுவார். ஒதுக்கி விட்டால் கதையை முடிச்சிடலாம். இயேசு கதை இருக்கிறதை பார்க்கிறோம். என் தேவனே ஏன் என்னை போடு, இதே நேரத்தில் போடு. அவனுக்கு தெரியல காரியம். ஆமென். சிலுவை செய்தி என்ன தெரியுமா? எல்லாரும் யோசித்தார்கள், இதோட பிசாசு யோசிச்சா இதோட கதை முடியும்னு பார்த்தா அவனுக்கு தெரியல, இதில் தான் அவன் கதை முடியுது. ஆண்டவரே சோத்திரம். யார் கதை? பிசாசு கதை. இதுதான் சிலுவையின் செய்தி. ஆமென். வாசிக்கலாம் மறுமையில எபிரேயர் 12 அதிகாரம் 2 அதிகாரம் 14 16 வாசிக்கலாம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கேதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியருமாய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது. இங்கிலீஷ் வாசிக்கலாம். verse 14 please. For as much as then as the children are partakers of the flesh and blood, he also himself
destroy him. that has power of ஆமென். தமிழ் இது எங்க வாசிக்கிறோமா? மரணத்துக்கு மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும். யார? எதை? பிசாசானவனை. நன்றாக அறிந்து கொள்ளலாம். இந்த மரணம் இயேசு மரிக்கும்படியாக அல்ல, இந்த மரணத்துக்கு காரணமாயிருந்த பிசாசை அழிக்கும்படியாக காரியம். ஆமென். இதாம்மா சிலுவையின் செய்தி. இந்த நாளில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு பிறகு விமோசனமே இல்லை, இவ்வளோ நாள் பார்த்து இதுக்கு மேலே முடியாது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கி சிலுவையின் செய்தி சொல்லுது, கவலைப்படாதம்மா, கவலைப்படாதையா, அவர் கடைசியில் காரியத்தை மாற்றி போடுகிறவர். பிசாசன் நினச்சா இதோட அவர் கதை முடிந்து, இவனுக்கு தெரில யார் கதை முடிஞ்சிச்சு, இவன் கதை முடிஞ்சிச்சுமா. பார்வன் கூட நினைக்கிறான், இவங்கெல்லாம் போனாங்களா, இவங்க கடைசியில் 10 வாதையெல்லாம் முடிஞ்சிச்சு, கடைசியில் பார்த்தா எதிர சிவந்த சமுத்திரம், 2 பக்கம் மலை, இங்கே பார்வன் சரி டே இதோட இவங்க கதை அவனுக்கு தெரியல, யார் கதை அங்கே முடியுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியலம்மா, அவன் நினச்சா இவங்க கதை முடியுதுன்னு நினச்சா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே வழி திறக்கிறாரு. யார் கதை முடியுது? இவன் கதை முடியுதுமா. சத்துரு நினைச்சான் இதோட முடியும் நினைச்சு பார்த்தா காரியம் மாறுதலாய் முடிந்தது. தானியேல் நாட்களில் தெரியும், ஐயா தானியேல் எப்படியா சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது இந்த சிங்கக்கபலை போட்டுருன்னு நினைச்சு அவங்க போட்டாங்க. கடைசியில் பார்த்தா அடுத்த நாள் சத்தம் கேட்குது, அடுத்த நாள் பார்த்தா சத்தம் கேட்குது. அது என்ன சத்தம்னா, இவங்க திட்டம் போட்டவங்களாம் எங்கே போயிட்டாங்க, காரியம் மாறுதலாக முடிந்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சூழ்ச்சி பண்ணாங்க, சத்துருக்கள் சூழ்ச்சி பண்ணாங்க, அக்னி சூழ போட்டாங்க. கடைசியில் பார்த்தா யார் யார் குற்றப்படுத்தினார்களோ ஐயா அறிந்து கொள்ளலாம். அருமையா உள்ள இன்றைக்கு இந்த சிலுவையின் செய்தி என்னவென்றால், இந்த பாடுகளின் செய்தி என்னவென்றால், காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இவ்வளவு நடக்கும்போது அவருக்கு தெரியும்மா, அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகாக அவர் பெயிட் போட்டார் ஆண்டவர். இவா இந்த முன்னாடி சிலுவை வேண்டான்னு சொன்ன பிசாசு இதே சிலுவையில் பார்த்தான், பிதாவும் குமாரன் துண்டிக்கப்பட்டார், இதோட கதையை முடிக்கலான்னு பார்த்தா வா 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 கண்ணா, வா கண்ணா வான்னு சொல்லிட்டு முடிச்சிடாரு. இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைய ஆகியால் இது ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே இதுக்கு மேலே நம்பிக்கை இருக்கா, இதுக்கு மேலே வழி இருக்கா, இதுக்கு மேலே எனக்கு தெரியலையே ஆண்டவரே, நான் வளைக்கப்பட்டு இருக்கிறேனே, நான் எந்த பக்கத்துலும் போகிறதுன்னு தெரியலையே, முன்னாடி சமுத்திரம் இருக்குது, 2 பக்கம் மலை இருக்குது, பார்வன் இருக்கான், வழி இல்லையே ஆண்டவரே. கவலைப்படாதப்பா, காரியம். அவங்கெல்லாம் நினச்சாங்களே, யூதரின் பகைஞர்லாம் நினச்சாங்களே இன்னையோட கதை முடிஞ்சிரும்னு நினச்சாங்களே, அந்த நாளில் தானே காரியம் மாறுதலாய் முடிந்தது. சிலுவையில் இயேசுவை கொண்டு விடலாம் என்று நினைத்தானே, காரியம் இந்த நாளில் அதே தேவன் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை, நல்ல வெள்ளிக்கிழமை என்று உன்னுடைய வாழ்க்கையில் காரியத்தை மாற்ற வல்லவராக இருக்குது. இதை தெரியாமல் தான் அப்படி 2 பேர் போகிறாங்க. நம்ம லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படியே போகிறாங்க, நடந்து போகிறாங்க. எப்படி போகிறாங்களாம்? துக்க முகத்தோடு நடந்து போகிறாங்க. அவங்களுக்கு தெரியல காரியம் எப்போ, ஈஸ்டர் இல்லை, குட் ஃப்ரைடே அன்று. எல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஈஸ்டர் அன்று இல்லைப்பா, சிலுவையில் வெட்டி சிறந்தார். எங்க? இதை தான் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையான கையெழுத்து இருந்துச்சு. இதெல்லாம் எங்கே தெரியுமா? ஈஸ்டர் அன்னைக்கு இல்லைம்மா, இன்றைக்கு. ஆகியால் தான் இந்த வெள்ளிக்கிழமை என்ன வெள்ளி? நல்ல வெள்ளி. கண்ணை முடிச்சு பிக்கலாமா? கண்ணை முடிச்சு பிக்கலாமா? இட்ஸ் அ குட் ஃப்ரைடே, இட்ஸ் அ குட் ஃப்ரைடே. ஆமென், ஹல்லேலூயா. அவர் அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்படும் பொழுது, அவர் அந்த பாத்திரத்தை எடுத்த பொழுது, பாவமே அறியாதவர் பாவமான பொழுது பிசாசு யோசிச்சான், இதோட கதை முடிஞ்சிச்சுப்பா, இதோட கதை முடிஞ்சிருச்சு. எனக்கு நல்லா தெரியும் அடுத்தது பிதா கைவிட்டுருவார். பிதா கைவிட்டார்னா முடிச்சிடலாம். இதை முடிச்சுட்டா பிதாவுக்கு வேற பிளான் கிடையாது, வேற குமாரன் கிடையாது, இதோட வேற திட்டம் கிடையாது. ஒரே வழி, இந்த வழியை கெடுத்துட்டா வேற வழி, இந்த மனுக்குலத்தையே அழிச்சிடலாம். அவனுக்கு தெரியாது, அவர் வேற ஸ்கெட்ச் போட்டார், அவர் வேற ஸ்கெட்ச் போட்டார்மா. அதாம்மா குட் ஃப்ரைடே, அதாம்மா குட் ஃப்ரைடே. கர்த்தருடைய பிள்ளையே சோர்ந்து போகாது, இந்த நாளிலே சோர்ந்து போகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா வழி இல்லாத இடத்துல உனக்காக எனக்காக வழியை ஆயத்த பண்ணுகிற தேவன், வழியை உண்டாக்குகிற தேவன். இதுதான் குட் ஃப்ரைடேயின் செய்தி. குட் ஃப்ரைடே செய்தி அது எல்லாரும் நினச்சா, பிசாசு ராஜ்யம் நினச்சிச்சு இதான் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் பொழுது
அவன் கதை முடிஞ்சிருச்சுமா, அவன் கதை முடிஞ்சிருச்சு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரே எவ்வளோ நாள் ஆண்டவரே வாழ்க்கையில் இப்படியே போயிட்டு இருக்கே, இப்படியே போயிட்டு இருக்கே, இதுக்கு பிறகு எல்லாம் வளைக்கப்பட்டு இருக்கிறேனே, ஒன்றுமே பண்ண தெரியலையே, எனக்கு வழியே தெரியலையே. கர்த்தருடைய பிள்ளையே, சிலுவை செய்தி என்ன தெரியுமா? வழி இல்லாத இடத்துல அந்த சிலுவையின் ஊடாக கர்த்தர் ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணினார், ஒரு புதிய வழியை உண்டு பண்ணினார். இந்த குட் ஃப்ரைடே God will make a new way. ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, அநேகர் உண்டியா, அவங்களுக்கெல்லாம் வழி இருக்கு. ஆனால் சிலர் வழி இல்லாத நிலையில் நீண்ட காலமாய் காத்திருக்கிற மக்கள் உண்டே. அவளுக்காக இந்த நல்ல வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவரே இந்த செய்தியை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவரே, நீர் புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணுகிறது. யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு எதிராளிக்கு தெரியாது, எங்கள் எதிராளிக்கு புரியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் எங்கள் தேவனாக இருக்கிறபடினால ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே, வளைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்கள், சூழப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணி வழிநடத்துவீராக. நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக இப்படிப்பட்ட விபரீதங்களை சகித்தவருக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை நாங்கள் பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ள கிருபை தாரும். ஆசீர்வாதத்தை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் இயேசு வர மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா.